இன்னைக்கு எத்தனை சர்ச்சில் சத்தியங்கள் போதிக்கப்படுது? இயேசு ரட்சகர், இயேசுவை ஏற்றுக்கொள். சர்ச்சுக்குள்ள எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க? சர்ச்சில் இருக்கிறவங்கள பாருங்க, பாரம்பரியன்றதெல்லாம் கிறிஸ்டின் கிடையாது. பேரை கிறிஸ்டின் பேர் வச்சுக்கிறதுனால கிறிஸ்டின் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம், புரியுதுங்களா? அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிறிஸ்தவம். இயேசுநாதரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தின் நிறைவிலே வாழ்வதும், கனி உள்ள ஒரு ஜீவியம் கனி கொடுப்பதும், முடிவு பரியந்த ரட்சிப்பை காத்து கொள்வதும், மனத்தாழ்மையோடு சாட்சியாய் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதுதான் கிறிஸ்தவம். ஆத்மா பாரம் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும், இருக்கும் தானா, உங்களுக்கு இல்லைல்ல. அப்ப நம்ம அதுவும் கேள்விக்குறிதான். அப்ப இந்த சத்தியத்தை சொல்லணும். இந்த சத்தியம் இன்னைக்கு சபைகள் இல்லை. என்ன இல்ல இல்ல பாருங்க, தாங்கள் செய்யறது சரின்னு சொல்றதுக்கு தான் வசனங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஞான ஸ்நானம்னா மூழ்கி ஞானஸ்தானம் தான், அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா எத்தனை சபைகள் இல்ல, எத்தனை சபைகள்ல குழந்தைக்கு பாருங்க, நான் ஒரு இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு 5-6 பேர் அப்படியே போதகர்கள் சூழ்ந்துக்குன்னு ஒரு பிஞ்சு குழந்தைக்கு அப்படியே ஜபம் பண்ணி 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 ஞானஸ்தானம் கொடுக்குதுங்க. அப்படி எப்படி ஞான ஸ்நானம்? என்ன ஞானம் வந்த பிறகு ஸ்நானம். குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப சத்தியம் எங்க இருக்கு? வசனம் அபூர்வமா இருந்துச்சா? இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா? வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சர்ச்சில் இப்ப கை தூக்கு சொன்னேன்னு வச்சுங்க. உண்மையா வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்கு போறோம்? இப்போ பாடணும் இல்லையா? பாடல. இப்ப எக்கால சத்தம் தொனிக்குது. எக்கால சத்தம் தொனிக்கும் போது நம்முடைய சரீரம் எல்லாம் என்ன ஆகும்? மறுரூபமாகும். அப்போ இப்போ எக்கால சத்தம் தொனிக்குதுன்னா என்னுடைய உங்களுடைய சரீரம் மறுரூபமாகுமா? மறுரூபமாகுமா? பாவம், விரோதம், கசப்பு, குறும்பு, பலவிதமான கேடுபாடுகள் நிறைந்த வாழ்க்கை நமக்கிட்ட இருக்கும்போது எப்படி இந்த சரீரம் மறுரூபம் அடையும்? இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேனா? இந்த வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும்.